ஹலோ மக்களே, வெல்கம் டு தி அமேசிங் சேனல். சில விஷயங்களை கேமரா மட்டும் பதிவு பண்ணலனா நம்ம யாருமே அதை நம்பி இருக்க மாட்டோம். இந்த வீடியோல மீனவர்கள் சில பேரு மீன் பிடிக்க போகும்போது அவங்களோட தூண்டிலையும் வலையிலையும் சில வகை உயிரினங்கள் மாட்டுது. ரொம்பவுமே அரிதான வேம்பயர் ஃபிஷ்ல இருந்து மிகப்பெரிய சுனாமிக்கு பிறகு கரை ஒதுங்கின ஒரு பிரம்மாண்டமான உருவம் வரைக்கும் இந்த வீடியோல இந்த மாதிரி கேமராவில் பதிவான 10 வித்தியாசமான பயங்கரமான மீன்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். பிளாக் பெரி ஃபிஷ். ஃபாரின்ல ஒருத்தர் ரிவர்ல மீன் பிடிக்கிறதுக்காக போயிருக்காரு. அங்க அவரு ஆத்து மேல ஏதோ கருப்பு கலர்ல பபிள்ஸ் இருக்கிறத பாத்திருக்காரு. அது என்னன்னு கிட்ட போய் பார்க்கும்போது தான் தெரியுது அது பபிள்ஸ் கிடையாது, அது ரொம்பவுமே ரேரான பிளாக் பெரி ஃபிஷ்னு. இந்த மீனை பிளாக் ஒராண்டான்னு அழைப்பாங்க. இது ரொம்பவுமே அரிதான ஒரு மீன் வகையா இருக்கு. இந்த மீன்களோட இந்த அமைப்புக்கு காரணம் ஜெனடிக் மியூட்டேஷனா இருக்கலான்னு விஞ்ஞானிகள் கருதுறாங்க. இந்த மீன்கள் பொதுவா கோல்டு ஃபிஷ்ல இருந்து ஜெனடிக் மியூட்டேஷனால இந்த மாதிரி மாறி இருக்கலாம்னு சொல்லப்படுது. ஆனா இந்த வகை மீன்கள் ஏன் இந்த மாதிரி அமைப்போட இருக்குதுன்னு விஞ்ஞானிகளால உறுதியான காரணத்தை சொல்ல முடியல. இப்படிப்பட்ட ஒரு மீன் வகையை தன்னோட வீடியோல பதிவு பண்ண இந்த மனிதருக்கு இது ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். வேம்பயர் ஃபிஷ். சோஷியல் மீடியால ரீசெண்டா ரொம்பவே வைரலான ஒரு வீடியோ தான் இது. மீன் பிடிக்க போன ஒருத்தர் தன்னோட தூண்டில்ல ஒரு வித்தியாசமான மீன் மாட்டி இருக்கிறத பாக்குறாரு. அந்த மீனோட உருவம் அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியவே கொடுத்திருக்கு. அந்த மீனோட வாயில 2 மிகப்பெரிய ஷார்ப்பான சிவப்பு நிற பற்கள் இருந்திருக்கு. அந்த மீனோட உடல் முழுவதும் கருப்பு நிறத்துல இருந்திருக்கு. இந்த வீடியோ வைரலானதுக்கு பிறகு இது எந்த வகையான மீன் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மீனோட பேரு ரெட் டூத் ட்ரிகர் ஃபிஷ். இத பொதுவா வேம்பயர் ஃபிஷ் அழைப்பாங்க. இது ரொம்பவே அரிய வகை ஒரு மீனமா கருதப்படுது. இதோட கூர்மையான பற்களை பயன்படுத்தி தன்னோட இரைய பலமா தாக்கும். அந்த பற்களை பயன்படுத்தி நம்மளோட விரல்களை கடிச்சதுன்னா அந்த விரல்கள்ல மிகப்பெரிய ஓட்டையவே அந்த பற்களால ஏற்படுத்த முடியும். இந்த வீடியோ எடுத்ததுக்கு பிறகு இந்த மீனை இவர் என்ன பண்ணாருங்கிறது இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. இவரே எடுத்துட்டு போயிட்டாரா இல்ல கடல்ல விட்டாராங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாவே இருக்குது. மிஸ்ட்ரி மர்மெய்ட். மியான்மர் நாட்டுல மீன் பிடிக்க போன மீனவர்களோட வலையில ஒரு வினோதமான உருவம் மாட்டினதா வீடியோ சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆச்சு. இந்த வீடியோ பலருக்கும் அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி இருக்குது. ஏன்னா அந்த உருவம் ரொம்பவே கொடூரமா இருந்திருக்கு. இந்த உருவத்தோட அமைப்பு மனிதனோட உடம்போட அமைப்போட ஒத்து போயிருக்குது. 2 கைகள் போன்ற அமைப்பு அந்த உருவத்துல இருக்கிறத நீங்களே பார்க்கலாம். உடம்பு முழுவதும் பிங்க் அண்ட் கிரே நிறத்துல மீன் மாதிரியும் இல்லாம மனிதர்கள் மாதிரியும் இல்லாம ஒரு கொடூரமான உருவமா அது இருந்திருக்கு. அதோட வாயில இருக்கிற பற்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் ஷார்ப்பாகவும் இருந்திருக்கு. ஆனா இடுப்புக்கு கீழே முழுவதும் மீன் போன்ற அமைப்பு இருக்குது. சில பேர் இதுதான் மெர்மெய்டா இருக்குன்னு சொல்றாங்க, அதாவது கடல் கண்ணின்னு சொல்றாங்க. ஆனா மெர்மெய்ட் இந்த மாதிரி அசிங்கமா இருக்காதுன்னு பல பேரால சொல்லப்படுது. ஆனா இந்த வீடியோ உண்மையானதுதானான்னு பல பேரோட மனதுல சந்தேகம் எழுந்திருக்கு. சில பேர் இது ஒரு பொய்யான வீடியோன்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் இது உண்மையாலுமே மீனவர்களோட வலையில மாட்டின ஒரு வித்தியாசமான மர்மெய்டுன்னு சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் இந்த வீடியோவை தவிர வேற எந்த ஒரு எவிடன்ஸும் இந்த உருவத்தை பத்தி கிடைக்கல. ஃபிஷ் அந்த ஃப்ராக் ஹைபிரிட். பனிகாலத்துல ஒருவர் ஒரு உறைந்து போன ஏரியில பனிச்சற்கள் விளையாட்ட பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்ப அந்த ஏரி மேல ஒரு வித்தியாசமான ஒரு மீனை அவர் பாக்குறாரு. அவர் என்ன பார்த்திருக்காருன்னா ஒரு ஃபிஷ் தண்ணிக்கு மேல வந்து தன்னோட துடுப்புகளை யூஸ் பண்ணி நின்னுட்டு மூச்சு வாங்கிட்டு இருந்திருக்குது. அது மட்டும் இல்ல தவளை போன்ற சத்தத்தையும் அந்த மீன் கொடுத்திருக்குது. அதோட அது நிக்கல, அந்த பனிக்கட்டிகள் மேல மெல்ல நகரவும் தொடங்கி இருக்குது. இது எல்லாத்தையும் அவரு தன்னோட கேமரால பதிவு பண்றாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மீனை பார்க்கும்போது ஃபிஷ்ஷையும் ஃப்ராகையும் ஹைபிரிட் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த மீன் இருந்ததா சொல்லியிருக்காரு. ஆனா இந்த வீடியோவோட உண்மைத்தன்மை என்னங்கிறது இதுவரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல.
யூடோ வேல். யூடோ வேல்ங்கிறது ரஷ்ய மக்களால புராண காலத்துல வாழ்ந்ததா நம்பப்படுற ஒரு மீன் வகை. அப்படிப்பட்ட ஒரு மீனை ஒருத்தர் தன்னோட கேமரால பதிவு பண்றாரு. கருங்கடல் அழைக்கப்படுற பிளாக் சீல நண்பர்கள் சில பேர் ரிலாக்ஸா போட்டிங் பண்ணிட்டும் பிஷிங் பண்ணிட்டும் இருந்திருக்காங்க. அப்ப அவங்க ஒரு வினோதமான உருவம் அவங்களோட போட்டோட சைடுல போறத தங்களோட வீடியோல பதிவு பண்றாங்க. இந்த மாதிரி உருவத்தை அவங்க தங்களோட வாழ்நாள்ல பார்த்ததே இல்லைன்னு சொல்றாங்க. இந்த உருவம் பார்க்கிறதுக்கு டிராகனையும் திமிங்கலத்தையும் ஹைபிரிட் பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இந்த மீன் இருந்ததா அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ இன்டர்நெட்ல வைரல் ஆகுது. இத பார்த்த சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஷ்ய மக்களால் புராண காலத்துல வாழ்ந்ததா நம்பப்படுற யூடோ வேலா இருக்கலாம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மீன் அந்த கடலுக்கு மேல சில நிமிடங்கள் மட்டும்தான் இருந்திருக்கு. சிறிது நேரத்துக்கு பிறகு அது கடலுக்குள்ள மறைஞ்சு போயிருது. அதன் பிறகு அந்த இடத்துல அந்த மீனை யாருமே பார்க்கல. ஜெயிண்ட் கிரியேச்சர். 2017ஆம் ஆண்டு இந்தோனேஷியாவை ஒரு மிகப்பெரிய சுனாமி அலை தாக்குது. அந்த சமயத்துல பல ஆழ்கடல் உயிரினங்கள் நிலப்பகுதிக்கு வந்திருக்கு. அந்த சமயத்துல ஒரு கிராமத்தோட ஆற்று பகுதியில ஒரு மிகப்பெரிய உருவம் மிதந்து வரத அந்த கிராம மக்கள் பாக்குறாங்க. அது அங்கிருந்தவங்க வீடியோவாகவும் பதிவு பண்றாங்க. இந்த உருவத்தோட நீளம் கிட்டத்தட்ட 80 அடி வரைக்கும் இருந்திருக்கு. அதோட அகலம் கிட்டத்தட்ட 20 அடிக்கும் அதிகமா இருந்திருக்கு. அந்த உருவத்தோட உடம்புல பல பகுதிகளில் எலும்பு வெளியே தெரிஞ்சிருக்கு. ஆனா அந்த உருவம் இறந்துதான் கரை ஒதுங்கி இருக்குது. மிகப்பெரிய சுனாமியோட தாக்குதலுக்கு பிறகும் இந்த உருவத்தை பார்க்கிறதுக்கு பல பேர் அங்க கூடியிருக்காங்க. உடனே ஆராய்ச்சியாளர்கள் அந்த பகுதிக்கு போறாங்க. அந்த உருவத்தை பத்தி ஆராய தொடங்குறாங்க. இது திமிங்கலம் மாதிரியும் இல்லாம ஜெயிண்ட் ஸ்குவிட் மாதிரியும் இல்லாம ஒரு வித்தியாசமான உடலமைப்போட இருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா அது எந்த மாதிரி ஒரு உயிரினம்னு இதுவரைக்கும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. பீச் வார்ம். பீச் வார்ம்ங்கிறது கடற்கரையோரங்கள்ல காணப்படுற ரொம்பவே நீளமான வித்தியாசமான ஒரு கடல் வாழ் உயிரினம். அப்படிப்பட்ட பீச் வார்ம கடலோர காவல் படையில் இருக்கிற ஒருத்தர் மண்ணுக்கடியில இருந்து கண்டுபிடிக்கிறாரு. இந்த பீச் வார்மோட உடலமைப்பானது நார்மல் மண்புழுக்கள் மாதிரி இல்லாம செக்மெண்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது மிகவும் நீளமாகவும் இருக்கும். இது கிட்டத்தட்ட 2 மீட்டர் நீளம் அளவுக்கு வளரக்கூடியது. இங்க பாருங்க, இவர் பிடிச்ச இந்த பீச் வார்ம் எந்த அளவுக்கு பெருசா இருந்திருக்குதுன்னு. மத்த வார்ம்ஸ் மாதிரி இல்லாம இந்த பீச் வார்மோட வாய்ப்பகுதியே ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். கடற்கரை ஓரமா ஒதுங்குற இறந்து போன மீன்களையும் மற்ற உயிரினங்களையும் மண்ணுக்குள்ள இழுத்து இது தன்னோட உணவா சாப்பிடும். இப்படி இவரால் எடுக்கப்பட்ட இந்த வீடியோ இன்டர்நெட்ல ரொம்பவே வைரலா இருக்குது. இந்த உயிரினத்தோட அமைப்பு கடல் எவ்வளவு அற்புதமானதுன்னு நம்மளுக்கு காட்டுது. கொலாசல் ஸ்குவிட். சவுத் ஆப்பிரிக்கால ஒரு கடற்கரையில எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. சாதாரண ஒரு காலை பொழுதுல சில பேர் கடற்கரைக்கு வாக்கிங் போயிருக்காங்க. அப்படி அவங்க போகும்போது கடற்கரை ஓரமா ஒரு மிகப்பெரிய ஸ்குவிட் கரை ஒதுங்கி இருக்கிறத அவங்க பாக்குறாங்க. இந்த வீடியோ எடுத்து இன்டர்நெட்லயும் போடுறாங்க. அது மிகப்பெரிய வைரல் ஆகுது. இத பார்த்த பல பேர் இது ஒரு கொலாசல் ஸ்குவிட்னு சொல்லியிருக்காங்க. கொலாசல் ஸ்குவிட் பொதுவா கடல்ல 4000 மீட்டர் ஆழத்துல தான் இருக்கும். சதன் ஓசன்ல அண்டார்டிகாவை ஒட்டி இருக்கிற பகுதிகளில் தான் இந்த வகை ஸ்குவிட் அதிக அளவு காணப்படும். ஆனா இப்படிப்பட்ட ஒரு ஸ்குவிட் ஆப்பிரிக்காவோட கடற்பகுதிகளில் ஏன் கரை ஒதுங்குச்சுன்னு இதுவரைக்கும் விஞ்ஞானிகளுக்கு பதில் இல்ல. ஒருவேளை கடலுக்கு அடியிலையும் உலகத்திலையும் ஏற்படுற குளோபல் வார்மிங்னால தான் இப்படிப்பட்ட ஆழ்கடல் உயிரினங்கள் கரை ஒதுங்கி இருக்க கூடுன்னு அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்ற இன்னொரு விஷயம் என்னன்னா, இது ஒரு சிறிய வகை கொலாசல் ஸ்குவிட் தான். ஒரு வளர்ந்த கொலாசல் ஸ்குவிட் இதை விட பல மடங்கு பெருசா இருக்குன்னு சொல்றாங்க. அன்னோன் கிரியேச்சர். சில நேரங்கள்ல மீன் பிடிக்க போகும்போது அங்க முதலைகளோ இல்ல வேற ஏதாவது உயிரினங்கள் வந்து மீன் பிடிக்கிறவங்களை தாக்க முற்படுறது வழக்கம். அந்த மாதிரி தான் ஒரு லோக்கல் பிஷர்மேன் அங்க இருக்கிற ஒரு ஆத்துல மீன் பிடிச்சிட்டு இருக்கிறத இன்னொருத்தர் மேல இருந்து வீடியோ எடுத்திருக்காரு. அப்ப அவரோட தூண்டில்ல ஏதோ ஒரு மிகப்பெரிய மீன் சிக்கி இருக்கிறத உணர்ந்து அவரு அதை இழுக்க முற்படுறாரு. அது ஒரு பெரிய மீனா தான் இருக்கும்னு நினைச்சு அவர் இழுக்க தொடங்குறாரு. ஆனா அவர் நினைச்சதை விட ஒரு மிகப்பெரிய உருவம் அவரை நோக்கி வரத அந்த மீன் பிடிக்கிறவர் பாக்குறாரு. பயத்துல பின்னாடி போகும்போது தவறி கீழையும் விழுகிறாரு. எப்படியோ தப்பிச்சு மேல எந்திரிச்சு பாக்குறாரு. அந்த உருவம் அங்கேயே நிக்குது. அது பாக்குறதுக்கு திமிங்கலம் மாதிரி மிக பெருசா இருந்திருக்கு. தன்னோட வாழ்நாள்ல இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மீனை அந்த ரிவர்ல பார்த்ததில்லைன்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ இன்டர்நெட்ல மிகப்பெரிய வைரலும் ஆகுது.
ஃபாரஸ்ட் டிஸ்கவரி. பிரேசில்ல லகோவாசிகாங்கிற ஒரு பகுதியில எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. நண்பர்கள் 2 பேரு ராத்திரியில ஹண்டிங்காக ஃபாரஸ்டுக்கு போறாங்க. அப்படி அவங்க போகும்போது அந்த ஃபாரஸ்டோட மைய பகுதியில ஒரு குளத்துல ஒரு வினோதமான உருவம் மிதந்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க. லைட் அடிச்சு அது என்ன உருவம்னு கிட்ட போய் பார்த்திருக்காங்க. அது பாக்குறதுக்கு ரொம்பவுமே வித்தியாசமான ஒரு உருவமா இருந்திருக்குது. வட்ட வடிவ முகத்தோட மீன் மாதிரி இல்லாம விலங்குகள் மாதிரி இல்லாம ஒரு வித்தியாசமான ஏலியன் அமைப்போட அந்த உருவம் இருந்திருக்குது. இதை எடுத்துட்டு போய் இது என்னன்னு கண்டுபிடிக்கலான்னு தொட போகும்போது அது பயங்கரமா சத்தம் போட்டிருக்கு. உடனே அவங்க அந்த இடத்துல இருந்து ஓடி வந்திருக்காங்க. அதன் பிறகு அந்த உருவத்தை அந்த இடத்துல யாரும் இதுவரைக்கும் பார்க்கல. அந்த உருவம் இதுவரைக்கும் ஒரு மிகப்பெரிய மர்மமாவே இருக்குது. இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. இந்த வீடியோல மீனவர்கள் வலையில மாட்டின இந்த வித்தியாசமான கடல்வாழ் உயிரினங்கள்ல உங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் கொடுத்த உயிரினம் எதுங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பார்க்கறேன். பாய்.